அதுக்கு தான் இப்போ வருத்தப்படுறாரு. நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். என் குடும்பத்திலருந்து த தலைவராக்கணும். அரசியல்ல வந்திருக்கக்கூடாது. ஆனா, அந்த அன்புமணிய நான் தலைவராக்குனது தப்பு தான். மினிஸ்டர் ஆக்குனது தப்பு தான் அப்படின்னு இப்ப சொல்றாப்புல. சரி ஆனா அந்த காலத்துல எப்படின்னா, அவருக்கு நம்ம பிள்ளைய அவரு என்ன நெனச்சாருன்னு தெரியுமா? அன்புமணி வந்து ஒரு அடுத்த எம்ஜிஆர் மாதிரி. ம். கொஞ்சம் சிவப்பண்ண நம்ம ஆளுகளுக்கு பூராமே அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது தெரியுமா? ஒரு சிவத்த பையனா இருந்துட்டாக்க எம்ஜிஆர். நம்மள மாரி இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி அப்படி அந்த மாரி கொஞ்சி குழாவி வளர்த்த புள்ள. அவரு ஒவ்வொரு பதவியா குடுத்து அழகு பார்க்குறாரு. பிள்ளைய வளர வளர அதுக்கேத்தது மாதிரி இந்த பொம்மைகள வாங்கி குடுக்குற மாரி சின்ன வயசுல பொம்மைய குடுத்துருப்பாப்புல. அதுக்கு அடுத்த வயசுல அதுக்கு அடுத்து அவருக்கு என்ன தேவையோ அத குடுக்குறாரு. அவருக்கு ஏத்த ஒரு மனைவிய குடுக்குறாரு. ஏற்பாடு பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் பதவிய குடுக்குறாரு. அப்புறம் கட்சி தலைவர் பதவிய குடுக்குறாரு. குழந்தைய சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பெத்தவங்க செய்யணும்? செய்யற அந்த பொம்மை வாங்கி குடுக்குறது மாதிரி தான் கட்சி தலைவர் பதவியையும் ஒரு பொம்மையா அவரு குடுக்குறாரு. ஆனா இவர் என்ன அந்த பொம்மைய பொம்மை விளையாட்டா விளையாடாம அவரு அத சீரியஸா எடுத்துக்கிட்டாப்ல. எடுத்துக்கிட்டதுல தான் அந்த பிரச்சனைகளே வந்தது. அதனால இந்த ராமதாஸ் ஐயா ஆ ஒரு பாசத்துல ஒரு ஒரு பாசம்னாலும் ஒரு சுயநலத்துல ம். தன்னுடைய பிள்ளைய அ பெரிய ஆள் ஆக்கிரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்பி வந்துருவாப்புல. ம். நம்ம கட்சி க குடும்பத்திலேயே இருக்கோம். கட்சியினுடைய சொத்துக்கள் எல்லாம் நம்ம குடும்பத்திலேயே இருக்கணும் அப்படின்ட்டு தான் இவர தலைவர் ஆக்குறாரு. அ அதனால இவரு இவர் குடுத்த அந்த தலைவர் பதவி, அவரே விரும்பி குடுத்தது. ம். ஆனா, அந்த கட்சி தலைவர் பதவிக்கு இவரு தகுதி உள்ளவரா, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கிறாரா? அப்படின்ற அந்த சந்தேகம் அவருக்கே வந்துருச்சு ராமதாஸ்க்கு. ம். ம். இப்ப அந்த மாரி அந்த சந்தேகம் வந்ததுனால தான், இப்ப என்ன சொல்றாரு, "நீ வந்து செயல் தலைவரா இருந்துக்க. நான் தலைவரா இருந்து அட்லீஸ்ட் இந்த தேர்தல் வரைக்கும்" அவர் சொல்றது. ம். "தேர்தல் வரைக்கும்" அப்படின்னு சொல்றாப்ல. அங்கேயுமே கூட தேர்தல் வரைக்கும் அப்படின்னு ஏன் சொல்லணும்? கடைசி வரையும். இருக்கிறது வரைக்கும் அப்படின்னு ம். சொல்லலாம். இந்த 2 வருஷம் தேர்தல் முடியிறது வரைக்கும்னு சொல்லும்போது, திரும்பவும் நமக்கு சந்தேகங்கள் வருது. அப்ப ம். என்ன அவங்க வந்து கூட்டணியில பேரம் பேசும்போது வரக்கூடிய அந்த பணத்த எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்றத நான் தான் தீர்மானிப்பேன். ம். அப்படின்ற அந்த காரணத்துக்காக இவரு வந்து ராமதாஸ் இப்ப இவரு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரா? என்னன்றே தெரியல. அதே காரணத்துக்காக தான் இவரும் கட்சி தலைவர் பதவிய விட்டுக் குடுக்க மாட்டேன்ட்டு இருக்கிறாப்லயா? ம். இதுல யாரு எவ்வளவு பணம் குடுக்க போறாங்க, என்ன விவரம் அப்படின்றது பொறுத்து தான் இந்த இந்த சிக்கல் தீரும்னு நெனைக்கிறேன்.